வீர நடை போட போகும் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் சந்திரனை உங்கள் ராசி அதிபதி 7ஆம் பார்வையாகவும் குருவும் தன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து வலுப்பட செய்கிறார். இந்த நேரத்தில் தடைப்பட்ட காரியங்கள் விலகி நல்ல புது முயற்சிகள் வரப்போகுது. அதற்கு உறுதுணையாக உங்கள் குலதெய்வ வழிபாடு தான். முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து, இந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து அடுத்த காரியத்தை ஆரம்பிங்க. முதல் அதுதான் உங்களுக்கு உதவி செய்ய போகுது. அதில் சர்ப்பம் சம்பந்தப்பட்ட குலதெய்வம், வாகனம் சிம்மமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வாகனம் இருக்கிற குலதெய்வம், இந்த பெட்டி வச்சு கும்பிட்றது, உருவம் இல்லாத சிலை இருக்கிற கோயிலெலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குலதெய்வம் இருக்கிறவங்க முதல் குலதெய்வத்துக்கு போயிட்டு வர வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ஏனென்றால் 5ஆம் அதிபதி 7இல் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயோடு சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறனால குலதெய்வம் அழைக்கிறது. அப்போ இந்த நேரத்துக்கு குலதெய்வம் உங்களை எதிர்பார்க்குதுன்னு அர்த்தம். அப்போ குலதெய்வங்களுக்கு போயிட்டு முடிஞ்ச காணிக்கைகள் வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க. முதல்ல இதுதான், மற்றதெல்லாம் அடுத்தது தான். இந்த நேரத்தில் குலதெய்வ அனுகிரகம் வந்ததுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். முதல்ல திருமணம் கைகூடி வந்தாச்சு. இத்தனை நாள் முன்னாடி தடைபட்டுகிட்டே இருந்தது. நீங்கள் இருக்குன்னா அவங்க இல்லைன்னாங்க. ஜாதக பொருத்தம் இருந்ததுங்க, ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன் பொருளாதார ஒத்து வரல. இது ஒரு சிலருக்கு என்னென்னா கம்யூனிட்டி உட்பிரிவு மாறுதுங்க, இது ஒத்து வருமானு தெரியல. பொண்ணு ஒரு காதல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிகிட்டு இருக்கு, அது என்னங்க பண்ணுறது, இப்படிலாம் பல குழப்பம் இருந்துட்டு இருந்தது. இது அனைத்துக்கும் ஒரு தீர்வு வந்து சுபிச்சமாக நல்ல முறையில் பெண்ணோ ஆணோ அவங்களுக்கு பிடித்த மாதிரி வரன் வரப்போகிறாங்க. இந்த நேரத்தில் இந்த வருகின்ற வரன் கல்யாணம் சம்மந்தப்பட்டது எதாவது பண்ணும்போது கோயிலில் வைக்கிறது சிறப்பு. கோயிலில் தான் வைக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் மண்டபத்தில் வைக்கிறது, இதெல்லாம் மண்டபத்தில் எவ்வளோ கிராண்டாக திருமணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. அது குலதெய்வ கோயிலாக இருக்கலாம், இல்லை இஷ்ட தெய்வ கோயிலாக இருக்கலாம். ஒரு கோயிலில் வச்சுட்டு பிரம்மாண்டமாக பண்ணுங்கள். முருகன் கோயில் எது வேணால் செட் ஆகும். கோயிலில் வைக்கிற திருமணம் சுபிச்சமாக இருக்கும். எந்த தங்குதடையின்றி ஒரே சுபிச்சம், நல்ல எதிர்பார்த்த வரனாக இருக்கும். இப்போ புதுசாக ஒருத்தங்க பார்க்குறீங்க, எப்படி சார் வரன் வரப்போகுது? வேலைக்கு செல்கின்ற வரன், பொருளாதார உயர்வு இருக்கிறது, உங்கள் கேரக்டருக்கு ஈக்குவல் வேவ் லென்த்னு சொல்லுவோம். பொதுவாகவே நீங்கள் ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைப்பீங்க. அந்த பர்ஃபெக்டான இருக்குன்னு நினைக்கிற அந்த மனைவியோ கணவனோ அமைய போகிறாங்க. ஆக மொத்தம் திருமணம் உறுதி. இந்த வருடத்தில் முடிஞ்சிடும். இப்போ நிச்சயமாகக்கூடிய காலகட்டம் வெகு விரைவில் உண்டு. ஒரு சிலருக்கு, சார் நாங்கள் 2வது திருமணமாக எதிர்பார்த்துட்ருக்கோம், என்ன மாதிரி முடிவுகள் இருக்கும் சார், பண்ணலாமா, பொருளாதாரம் விட்டு கொடுக்கலாமா, அந்த குடும்பத்தில் ஒரு குறை இருக்குது சார், அம்மா அப்பா யாரோ ஒருத்தங்க இல்லை, அந்த குழந்தை அவங்களுக்கு சில காலம் வாழ்ந்தாங்க, எனக்கும் 2வது திருமணம் அவங்களுக்கு 2வது திருமணம், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியெலாம் இருந்தது இல்லையா. உங்கள் இருவருக்கும் மனசு சம்மந்தப்பட்ட ஒத்து போய் ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. பொருளாதாரம் 2வது, பண்புகள் அதுதான் இங்கே அடிப்படையாக இருக்குது. உங்கள் வேவ்லென்த்துக்கு தகுந்த மாதிரி வரன் வரும். ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். பொருளாதார உயர்வு திருமணத்துக்கு அப்புறம் உண்டு. 7இல் குரு வளர்ச்சிங்க. குருங்கிறது பணத்தை கொடுக்குற கிரகம். இந்த வருஷத்தில் பொதுவாக இந்த ராசிக்காரன் கல்யாணம் பண்ணாலே பொருளாதாரம், மனைவி முகம், இது எல்லாத்துக்கும் யோகம்தான். குழந்தை பிறப்பு வேறு உண்டு நிறைய பேர்த்துக்கு. குழந்தை சம்மந்தப்பட்ட தடங்கல்கள், ஏன்னா 5ல் ராகு இருந்து குழந்தை தடையை கொடுத்துட்டு இருந்தது. இந்த பிசி ஓடினாங்க, இந்த எண்டோமெட்ரியம் லேயர்னாங்க, மென்சுரல் சைக்கிள் ஸ்கிப் ஆகுதுனாங்க, ஆணுக்கு வீரியம் சார்ந்த தொந்தரவு, எண்ணிக்கை கம்மி, இது மாதிரி கேட்ட கதைகள் பல இந்த விருச்சிக ராசிக்கு. இந்த குரு மங்கள யோகம் என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லா பிரச்சனையும் நிவர்த்தியாகி நேரடியாக ஒரு நல்ல சுபிச்சு பண்ணணும். இது எதுக்குள்ளே பண்ணணும்? ஏன்னா ஆகஸ்ட் 15க்குள்ளே எடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ கொஞ்சம் இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் தான் இருக்குது. தைரியமாக அது போதும். ஒரு தொடக்கம், ஒரு ஆனாவானவர் புள்ளி மட்டும் வச்சுட்டா போதும், உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நடந்துடும். குழந்தைக்கு ஒரு சிலர் தத்து கொடுத்து தத்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இந்த ஜாதக ரீதியாக அது லக்ன அடிப்படையில் கொடுத்துருந்தோம். உங்கள் ஜாதகம் லக்னம் தசாபுக்தி அடிப்படையில் இருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டிய காலகட்டம் இதுவே. இப்போ கேட்பாங்க, சார் இடம் சம்மந்தப்பட்டது என்ன இருக்குது, வீடு வாங்கலாமா கட்டலாமா, வீடு கட்டலாமா வாங்கலாமாங்கிறது.
வீடு யோகம் உண்டு. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி கட்டின வீடு வாங்குறது முதல் தரம். சில புது வீடு தான் சார் ஆசையாக இருக்குன்னா, அப்போ ஆல்ரெடி ஏதோ ஒரு வீடோ இடமோ ஒன்று விற்று அதாவது ஒன்றை கொடுத்துட்டு வாங்கும்போது தடை இருக்காது. அப்படியே வீடு கட்டுறது தடங்களாக இருக்கும். இல்லை வேறு சூழ்நிலையில் கட்டியே தான் ஆகணும் அப்படின்னா உங்கள் லக்னம் தசாபுக்தி அடிப்படையில் என்ன சொல்லுது, கோச்சாரம் தடுக்குது, தசாபுக்தி விட கொடுக்குமான்னு பார்த்துட்டு முடிவெடுத்துக்கலாம். தந்தை மகன் உறவு கருத்து வேறுபாடுகள், தாய் மகன் உறவு, மகன் இருவருக்கும் கருத்து வேறுபாடு எண்ணற்றது இருந்தது. அது எப்போ தீர்வு? எல்லாம் பதிலே அதுதான். இப்போ தான் தந்தை வர உறவுகளில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒரு சுபிச்ச நிலை. தாய் பூர்வீக ஊர், அவங்க ஹெல்த்து எல்லாமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாச்சு. சரி, வேலையை பற்றி பேசுவோம். நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்குமா? கடுமையாக உழைச்சிட்டே இருக்கேன் சார். நான் என் உழைப்பு மற்றவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, எனக்கு இன்னும் அதே உடல் வலி மனவலி மட்டும்தான் இருந்தது. அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அவங்களுக்கு. இப்போ என்ன பதில்னா, உங்களை பற்றி ஒரு அங்கீகாரம், ஒரு ரெகக்னிஷன் வந்தாச்சு. உங்களை அவங்க கவனிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு மேலே ஒருத்தங்க இருந்து அவங்க விலக போகிறாங்க. அந்த பதவி உங்களுக்கு வருகிற காலகட்டம். பொறுப்புகளும் உண்டு, பொருளாதாரமும் உண்டு. பொருளாதாரம் மட்டும் வராது இல்லையா, பொறுப்போடு தானே வரும். பொறுப்பும் எக்ஸ்ட்ரா பொறுப்பும் பொருளாதாரம் உண்டு. வேலை செய்கிற இடத்துல இருந்த கிளாஸஸ், அதாவது இந்த போட்டி பொறாமைகள், அது எக்கச்சக்கம். நீங்கள் செஞ்சதை இன்னொருத்தர் பெனிஃபிட் எடுத்துகிட்டு போனார், உங்களை பற்றி தவறாக சொல்லிகிட்டு இருந்தார், எனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கார். இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள ஒரு விடிவுகளம் நீங்கள் செய்கிற வேலைக்கு உங்களுக்கு தான் ரெகக்னிஷன். உங்களை தாண்டி வேறு யார் பக்கம் போகலை. அதற்கு குலதெய்வம் அருளும் உண்டு. இப்போ பூர்வீகம் சம்மந்தப்பட்டது ஒரு கேஸ் நடக்குது சார். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட கேஸாக இருக்கலாம், வேறு ஏதோ வம்பு வழக்கு கேஸாக இருக்கலாம். அது எப்போ கை பண்ணுறது? இப்போ அது முடிவுக்கு வரும், காம்ப்ரமைஸ் ஆகும். நல்லா கவனிங்க. ரொம்ப வயதானவங்க கேஸ் ஆப்போனண்ட்டாக இருக்காங்க, அவங்க ரொம்ப வயதானவங்க, அவருக்கு ஒரு கண்டம் இருக்கும்போ அப்போ ஃபஸ்ட்டு விசாரிக்கணும், அந்த பக்கம் ஆள் உடல்நிலை பாதிச்சிருக்கா, அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது கெட்டது ஏதோ ஒரு நடந்து ஒரு அசம்பாவிதம் நடந்து உங்களுக்கு சுமூகமாக கேஸ் முடிஞ்சிரும்போம். உங்கள் நேரத்தில் இப்போ கேஸ் உங்களுக்கு ஆதாயமாக உங்களுக்கு வரும். இது பூர்வீக சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் உங்களுக்கு தான் ஆதாயம். அப்போ இந்த கேஸ் சம்மந்தப்பட்டது போய் லாயரை பார்க்குறது, அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை ப்ராசஸ் கொடுக்குறது இப்போ பண்ணுங்கள். சரியான காலகட்டம், தவறவற்ற வேண்டாம். இது செப்டம்பருக்கு வரைக்கும் இருக்குது. அப்போ நீங்கள் நல்ல காலம் வந்திருக்கு, ப்ராசஸ் பண்ணுங்கள். தொழில் 10 பாவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே யோகரே இருக்குது. யார்? புதன், சுக்கிரன் கூட சூரியன் சேர போகிறார். இப்போ என்ன சொல்ல போகிறோம்? தொழிலில் பார்த்திங்கன்னா புது கான்டாக்ட், புது ஆட்கள் பிஸ்னஸை விருத்தி பண்ண போகிறார். வளர்ச்சி. இத்தனை நாளாக கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இப்போ கொடுக்கறதுக்கு மெட்டீரியல் இல்லை. இது வருகிற காலகட்டம். உங்களுக்கு தேவை நீங்கள் முயற்சி செய்யறது மட்டும்தான். போய் அது என்ன இருக்குது இல்லை என்ன பண்ணலாங்கிற முயற்சி உங்களுக்கு தேவை, அதை மட்டும் விட்டுறக்கூடாது. அப்போ உங்களது சாதுர்த்தியமான காலகட்டம், சாதுர்த்தியை பயன்படுத்தி வின் பண்ண வேண்டிய காலகட்டம். லாபாதிபதி 10 இருக்கும்போது சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிப்பாங்க இல்லையா, அது இந்த காலகட்டம் தான். உறுதியாக நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கங்க சார். 11 கேது என்ன பண்ணுது? கேது தடுக்க போகிறதில்ல. கேதுங்கிறது ஒரு விஷயத்தை துல்லியமாக நோக்கி போகிறது. 5 இருக்க ராகும் கேதும் வளர்ச்சி தான். அந்நிய கிரகங்கள் என்ன உங்களுக்கு வருகின்ற லாபங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ இது மாதிரி பண்ணக்கூடிய காலகட்டம். பொதுவாக இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணி தான் பண்ணணும். 5 7 இருக்கிறனால ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இடிஎஃப்பாக இருக்கலாம், எல்லாம் யோகம்தான். சந்திரன் நீச்சம், டே ட்ரேடிங் போகக்கூடாது. பொதுவாக நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதுவும் கேட்டுக்கங்க. இப்போ நிறைய பேர் இதான் மாட்டியிருக்கீங்க. உடல் சம்மந்தப்பட்டது ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. பொதுவாகவே இந்த நேரத்துக்கு நல்ல காலம்தான். எதில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் கவனம், எதில் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக
கூட்டுத் தொழிலில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்னா தொழில் நல்லா இருக்குது, கூட்டுத் தொழில் தொழிலாளிக்கு அதிக லாபம், அவருக்கு 60 உங்களுக்கு 40. இப்போ என்ன பண்ணுவேன், நீங்கள் பேரில் உங்கள் கணவனோ மனைவியோ உங்கள் லைஃப் பார்ட்னர் அவங்க பேரையும் தொழில் பார்ட்னர் பேரில் வச்சு பண்ணும் பொழுது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு யோகம். அப்போ உங்கள் பார்ட்னர் பெனிஃபிட் அடையணும், அது லைஃப் பார்ட்னராக இருந்துக்கணும், குடும்பத்தில் காசு வந்துடும் வெளியே போக விடாமல் பண்ணுறதுக்கு. ஆக மியூச்சுவலாக 2 பேரும் பெனிஃபிட் அடைய போகிறீங்கன்னு. ஒரு சில எண்கள் யோகத்தை கொடுக்கும், கிழமையும் யோகத்தை கொடுக்கும், நிறங்களும் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு 3, 9 அப்புறம் 5 இந்த எண்கள் யோகத்தை கொடுக்க வல்லது. அதில் பச்சை நிறம், மஞ்சள், மெரூன் கலர். இதில் கிழமையில் புதன், வியாழன், செவ்வாய், இந்த 3 கிழமை இது எல்லாமே யோகத்தை கொடுக்கும். இதுக்கு என்ன பரிகாரம், ஏதோ பரிகாரம் தேவையா? ஒரு சில பரிகாரம் உண்டு. இது எதுக்குன்னா வளர்ச்சிக்காக. கன்னிமூல கணபதி இதை வழிபடும் பொழுது தடைகள்லாம் விலகப் போகுது. சரி, இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வேறு ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.